ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஈவா ஃபுட் கோர்ட். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் வெண்டைக்காய் பீஸா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது புது ரெசிபி வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல பிஞ்சு வெண்டைக்காயாக 1/4 கிலோ எடுத்து அதை முழுசாக தண்ணியில் போட்டு கைனால் தேய்ச்சி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஒரு பவுலில் போட்டு கைனால் நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். மூணு முட்டையை உடைச்சி இது கூட சேர்த்துடலாம். கால் கப் மைதா மாவு இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கடலை மாவு 1 ஸ்பூன் இது கூட சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பையும் இது கூட சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் ஓரிகானோ தூள் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஹக்கா நூடுல்ஸ் மசாலா, சௌமன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் தண்ணி மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னும் 2 ஸ்பூன் மைதா மாவு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக நல்லா கலந்து மேரினேட் பண்ணி ஒரு பக்கமாக வச்சிடலாம். வெங்காயத்தால் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். ஒரு கெட்டி தக்காளி, பெரிய தக்காளியாக எடுத்து அது உள்ள விதைங்களெல்லாம் எடுத்து போட்டுட்டு நல்லா நீல வாக்கில் நறுக்கி எடுத்துக்கலாம். அடிக்கணமான ஸ்கில்லட்டை ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் விட்டுட்டு இந்த கலந்து வச்சுருக்க மேரினேட்டை பரத்தி விட்டுறலாம். பரத்தி விட்டுட்டு பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தால் இது மேலே தூவி விட்டுறலாம். தூவி விட்டுட்டு தக்காளி இது மேலே பரத்தி விட்டுறலாம். அடுத்ததாக கிரேட்டரில் துருவி வச்சுருக்க மொசரில்லா சீஸையும் இது மேலே தூவி விட்டுறலாம். பிறகு டொமாட்டோ கெச்சப்பையும் கொஞ்சம் லைட்டாக தூவி விட்டுக்கலாம். உங்களுக்கு உரப்பு தேவைப்பட்டதுன்னா சில்லி ஃப்ளேக்ஸை கொஞ்சம் பொடியாக, அதாவது வரமிளகாய் விதையை கொஞ்சம் குறப்பாக தூள் பண்ணி இது மேலே நீங்கள் தூவி விட்டுக்கலாம். பெரியவங்க சாப்பிட்றதுனா டொமாட்டோ கெச்சப்பையும் 1 ஸ்பூன் இதில் ஊற்றி விட்டுறலாம். கடைசியாக ஒரு முட்டையை லைட்டாக உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி அதையும் சுற்றிலும் ஊற்றி விட்டுறலாம். ஊற்றி விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான ஒரு வெண்டைக்காய் பீஸா கிடச்சிருக்கு. அதை இப்படி துண்டு போட்டு எடுத்து பகிர்ந்து சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்க வெண்டைக்காயை அதிகம் விரும்ப மாட்டாங்க. அதுக்கு இப்படி பீஸாவாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஏற்ற உணவு இது. வெண்டைக்காய் நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கும். அதோடைய வளவளப்பு நம்மளுடைய பிரெயினுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு மைதா மாவில் செய்கிற பீஸாவை கொடுக்குறத காட்டிலும் இந்த மாதிரி செய்து கொடுக்குறது நம்மளுக்கும் நல்லது, குழந்தைங்களுக்கும் நல்லது. நம்ம சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டும் லைக்கும் எனக்கு ரொம்ப பூஸ்டப்பாக இருக்கும். கண்டிப்பாக கமெண்ட்டும் லைக்கு பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.